வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கோ கிச்சனில் எல்லாருக்குமே பிடித்தமான சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம குக்கரில் கறியை வேக வச்சுட்டு அதுக்கும் பிறகு தாளிக்கிறத விட இந்த மாதிரி பாத்திரத்திலே நல்ல மிதமான தீயில கறியை வேக வச்சுட்டு நல்ல ஒரு தம் போட்டு பிரியாணி பண்ணும்போது அதோடைய டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இந்த மாதிரி அன்னாசி முக்கு எல்லாமே எடுத்திருக்கேன். பிரியாணி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, புதினா கலந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஒரு கையளவுக்கு இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா எண்ணெயில் வதக்கும்போது அதோடைய வாசனையும் சரி அதோடைய ஃப்ளேவரும் நல்லாவே இறங்கிடும். அந்த எண்ணெயில் பிரியாணி நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2-3 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்க வேண்டாம், காரமாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து பாத்திரம் அடிப்பிடிக்காமல் அந்த இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் பாத்திரம் லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போனதும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் இல்லை அப்படி இல்லைன்னா சிக்கன், நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம மட்டன் சேர்த்துருக்கிறதுனால இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது மிதமான தீயில வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு 3 தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப ஃபைனாக கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போது தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிதமான தீயில மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்பப்போ இடையில வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் 15 நிமிஷம் வேக வைக்கணும்னு சொல்கிறது அந்த 15 நிமிஷமும் மூடி போட்டு அப்படியே விட்டுடாதீங்க. இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடணும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கரம் மசாலா தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்துட்டு ஏற்கனவே போதுமான அளவுக்கு நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டனுடைய ஃப்ளேவரும் சரி சீரக சம்பா ரைஸோடைய ஃப்ளேவரும் சரி ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அது டாமினேட் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் நான் சேர்க்கலை. இப்போது மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதும் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாத நல்லா கெட்டி தயிராக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது ஒரு முறை நான் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கணும். நம்ம குறைவான தீயில வேக வச்சிங்கன்னா அடியும் பிடிக்காது. அப்பப்போ வந்துட்டு நீங்கள் பாத்திரம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா மட்டன் நல்லா பொறுமையாக நல்லா வெந்து சாஃப்டாக அழகாக இருக்கும். இப்போது இது அப்படியே சிம்மர்லேயே இருக்கட்டும். தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நான் ஷாஹி ஜீரா சேர்த்துருக்கேன். அது இல்லைனாலும் பரவாயில்ல, வெறுமனே தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சீரக சம்பா ரைஸ் நான் இன்றைக்கி ஒரு 3லேருந்து 3.5 டம்ளர் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம ரைஸ் சேர்த்துட்டு இவ்வளோ நேரம் வேக வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் 5 நிமிஷம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரைஸ் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் ரைஸை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம கறியோடு சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த ரைஸ் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. இந்த மாதிரி நல்லா கொதிச்சாலே நமக்கு போதும். இப்போ பாருங்கள், ரைஸ் இப்போவும் நெத்தாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அழுத்தி பார்க்கும்போது லைட்டாக வெந்திருக்கிறது இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுமே நான் ரைஸை டைரெக்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் அந்த மட்டனோட சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 3லேருந்து 3.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அது கரெக்டான ரேஷியோ நமக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு. மட்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ரைஸை விட. இப்போது இந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுடுங்க. அந்த மசாலா எல்லா ரைஸ்லேயும் படுற மாதிரி.
நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அரிசிலையுமே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தேவையான அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அந்த அரிசி வேக வச்ச தண்ணியை 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்து லைட்டாக அந்த அடியிலையும் தண்ணி போகிற மாதிரி லைட்டாக கிளறி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அடியிலையும் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறிட்டு இந்த மாதிரி நல்லா ரைஸை ஈவன் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு அதோடைய காற்று வெளியில் போகாத மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மரில் வச்சிங்கன்னா போதும். அதுக்கு அதிகமாக தேவையில்லை, 10 மினிட்ஸ் வச்சாலே போதும். இப்போது 10 நிமிஷம் பொறுத்து அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. ரைஸ் பார்க்குறதுக்கு நல்ல ட்ரையாக இருக்குது. சாப்பாடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம பிரியாணி பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்டாலும் அது ஒரு விதமான நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ரைஸ் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். அதுவும் ஜீரக சம்பா ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சு முடித்ததும் லைட்டாக அதாவது குழஞ்சா மாதிரி தெரியும், ஆனால் அது குழஞ்சிருக்காது. ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போது ரொம்பவே சூப்பரான சீரக சம்பா மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.